கஹவத்த கொட்டகத்தென ஓப்பாவத்த பகுதியில் 48 வயதான பெண் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் சுமார் 60 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த பெண் வேலை செய்த தோட்டத்தின் அதிகாரிகள் மற்றும் தொழிலாளர்களிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டதாக பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் உயரதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் உள்ளிட்ட மேலும் 4 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. எவ்வாறாயினும் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முன்னாள் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான சுசில் பிரேமஜயந்த பாரிய ஊழல் மற்றும் மோசடி தொடர்பிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் இன்று ஆஜராக உள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் செயலாளர் லெசில் டி சில்வாவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. ஆணைக்குழுவில் இன்று ஆஜராகுமாறு அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட கருத்தொன்று தொடர்பில் விசாரணைகளை நடத்துவதற்காக சுசில் பிரேமஜயந்தவிற்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.